இன்றைய நாட்களில் கூட நம்ம பார்த்தீங்கன்னா ஆயுசு நாட்கள் அதிகரிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், எந்த நோயோ எந்த திடீர் மரணமோ நமக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுறோம், மருத்துவ ஆலோசனைப்படி இயற்கை வைத்தியங்கள் இயற்கை முறையில் வாழ்கிறதுக்கு செய்கிறோம். இப்படி நிறைய காரியங்களை நம்ம மேல் பண்ணுவோங்க. ஆனால் உண்மையிலே நம்முடைய ஆயுசு நாட்களுக்கு நமக்கு நீடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன தெரியுமா செய்யணும், நம்முடைய அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணுங்க. அப்படி தாங்க பைபிளில் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு காரியம் போட்டிருக்குங்க, உன் வாழ்நாள் நீடித்திருக்கிறதுக்கு, அதாவது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்குதுங்க, கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோமானா நம்முடைய ஆயுசு நாட்கள் அதிகரிக்குமாங்க, நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்குமாங்க. இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உயிரோடு நம்ம வாழ்றது சும்மா நோயோட அல்லது கடன் பிரச்சனையோட அப்படி வாழ்கிறது இது சொல்லலைங்க. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நம்முடைய வாழ்நாட்கள் எப்படி இருக்குமா, ஆரோக்கியமாக இருக்குமா, நம்முடைய வாழ்நாட்கள் எப்படி இருக்குமா, செழிப்புள்ளதாக இருக்குமாங்க, அதுவும் நீடித்து இருக்குமாங்க, ஒவ்வொரு நாள் நம்ம என்ஜாய் பண்ணுவோமாங்க. அப்படி ஒரு ஆசீர்வாதம் தாங்க இதில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின்படி நம்ம இயேசுவை விசுவாசித்து அவரோட கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவோங்க. நம்முடைய ஆயுசு நாட்களையும் நம்முடைய நல்ல நாட்களையும் நம்ம நீடிக்க பண்ணுவோங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.